அப்ப எருசலேமில் என்னென்ன அருவருப்புன்னு நம்ம பார்த்தோம். எத்தனை அருவருப்பு பார்த்தோம்? 3 அருவருப்பு. முதல் அருவருப்பு விக்கிரக ஆராதனை. இரண்டாவது அருவருப்பு விபச்சாரம். மூன்றாவது அருவருப்பு வேசிதனம். அப்ப விபச்சாரத்துக்கும் வேசிதனத்துக்கும் என்ன வித்தியாசம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது நான் ஆழமா கொண்டு போறேன். இப்ப சபையில உங்களுக்கு பொறுமை எல்லாருக்கும் முன்னாடி வேண்டாம், கர்த்தருக்கு சொல்லி. ஆனா இது எப்படி எருசலேமுக்குள்ள வந்ததுன்னு பார்த்தோம். யார் கொண்டு வந்தது? சாலமோன் கொண்டு வந்தான். சாலமோனை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து உச்சதானமாய் வச்சிருந்தார். ஞானத்துல நிபுணந்தவர், அழகுல சிறந்தவர், ஐஸ்வர்யத்துல மிதந்தவர். அல்லேலூயா. அவனுடைய ஞானத்தை குறித்து உலக நாடுகள் பிரமித்தது. அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் பார்த்து மறந்து போனாங்க. இப்படிப்பட்ட ஞானமும் இப்படிப்பட்ட அறிவும் நாங்க கேள்விப்பட்டது கொஞ்சம் பார்க்கும் போதுதான் அதிகம் என்று சொல்லி சேபா நாட்டு ராணி வர்றா. ஆகவே இப்படியெல்லாம் பார்க்கும்போது சாலமோனுக்குள்ள விழுதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போகிற சோதரம் போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் யுத்தம் பண்ணி தன் நாட்டையும் தன் ஜனங்களையும் காக்கிறதுக்கு பதிலாக இது அத்தனையும் தாவீது செய்தார். இவர் அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு போற இடத்துல எல்லாம் கல்யாணம் பண்றது, அல்லேலூயா, வியாபாரம் பண்றது, பொருள் பெருக்கிறது, வர்த்தக வியாபாரம் பண்றது. அப்புறம் போற ஊர்ல எல்லாம் மருமகன் ஆயிட்டா யார் பகைப்பான்? எப்படி சண்டை வரையுத்துவார். ஆகவே எகிப்தின் ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிமை போக செய்தார்கள் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயம் கட்டினதை போலவே மேலாதுக்கும் காமோசுக்கும் பலிபீடங்களை கட்டினான் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை 6 மாசம் பிரசங்கம் பண்ணலாம். பிரைஸ்லாம் முகாமில பேசுறாங்க, அவங்க கொண்டாந்து பேசுறாங்க போட்டோம். நான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பூரணமாய் விளக்க ஆவியானவர் நமக்கு போதுமானவராக. சரி, இப்ப இந்த அருவருப்புகளை எப்படி அகற்றுகிறது? எருசலேமை விட்டு எப்படி அகற்றுகிறது? பரிசுத்த நகரத்தை விட்டு எப்படி தொலைக்கிறது? தேவனுடைய ஆலயத்திலிருந்து எப்படி சீர்படுத்துகிறது? தேவன் விரும்புகிற ஆலயம் எது? அந்த ஆலயத்துக்குள்ள தேவனை எப்படி அமர செய்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை தேவனுடைய ஆலயமாகிய இருதயத்திலிருந்து எப்படி எடுத்து போடுகிறது என்பதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். வேகமாய் தெளிவாய் வேதத்தை வாசித்து உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். యెహోవా యెరూషలేమును ఆ పట్టణములో ప్రవేశించి చుట్టూ తిరిగి దానిలో జరిగిన హేయ కృత్యములను గూర్చి మూల్గలిడుచు ప్రలాపించుచున్న వారి அல்லது புலம்புகிறவர்கள் மேல அடையாளம் ஓட சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆளணுமா? அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில அடையாளம் ஓடு. அடுத்த வாரம் அடையாளத்தை குறித்து பார்க்கலாம். இப்போ பெருமூச்சு விட்டு அழுகிறதை குறித்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு, ஜீவ வார்த்தைகள் உண்டு. எப்படி பெருமூச்சு விடணும்? எதை நிமித்தம் பெருமூச்சு விடணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமூச்சு எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. కావున నరపుత్రుడా నిట్టూర్పు విడుము, వారు చూచుచుండగా నీ నడుము బద్దలగినట్లు మనోదుఃఖముతో నిట్టూర్పు విడుము. హల్లెలూయా, హల్లెలూయా.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னிலே 22 படிக்கலாம். வாசிங்க. ஆதலால் மனுபுத்திரனே, என்னம்மா? இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அவள் கண்களுக்கு முன்பதாக மனம் கசந்து, நல்ல கவனிக்கணும். அருவருப்பு அகல வேண்டுமானால், அருவருப்பு உன் பாளையத்தை விட்டு வெளியே போக வேண்டுமானால், அருவருப்பு உன் வீட்டின் வாசற்படியில் இருந்து வெளியே போக வேண்டுமானால், சாபம் உன் வீட்டு வாசற்படியில உன்னையும் உன் பிள்ளைகளையும் வறுத்து எடுக்காதபடிக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால், நீ தேவ சமூகத்துல அமர்ந்து நீ பெருமூச்சு விட்டு உன் இடுப்பு நொறுங்கும்படிக்கு. அல்லேலூயா. சும்மா கிடைச்சிருமா முத்தர? பிரைஸ் தி லார்ட். உன் இடுப்பு நொறுங்கும்படிக்கு. சில நேரங்கள்ல சில பாதை வந்துருச்சுன்னா, சில நேரங்கள்ல சில உபாதை வந்துருச்சுன்னா நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. கறி சோறு இருக்கும், இறங்காது. ஏன்? வந்திருக்கிற சோதனை அவ்வளவு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சோடு இருக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளைகளுடைய வேதனை என் இருதயத்தை நொறுக்குகிறது. என் இடுப்பை அது பெருமூச்சு விட செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விட்டு. அல்லேலூயா. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தொடர்ந்து, மனம் எல்லாம் தேங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலையுண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி போதும். போகிற காரியம், தேசத்துல நடக்க போகிற தீவிரமான காரியங்கள், சகிக்க முடியாத பயங்கரங்கள் இனி பூமி மேல நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு சில நாடுகள் மாண்டு கொண்டிருக்கிறது. எல்லா செய்தியும் வெளியே விடாம கட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. தேசத்துக்கு தேசம் மூழ்கிற காலத்துல நாம இருக்கிறோம். யுத்தங்களும் பேரழிவுகளும் நாசமோசங்களும் பயங்கரமான துணிகரங்கள், பயங்கரமான துணிகள், திடுக்கிட்டு திகைக்கிற காரியங்கள். திடீர்னு கம்பெனிக்குள்ள 200 பேர் போறான், பெரிய கெமிக்கல் பாய்லர் வெடிக்குது. அது வெடிச்சு சிதறினது. ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரங்களும் சிதைக்கப்பட்டு, தொடை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், குடல்கள் ஒரு பக்கம், மரத்துல தூங்குது. எங்கேயோ அல்ல, நம்ம ஆந்திராவில் விஜய் ஓட்டாங்க செத்து போன சிதறங்கள் மிக்ஸ் ஆகி ஊந்து கெடுக்குது. ஒரு பிளாஸ்ட் தான் பாம்பு. அல்லேலூயா. இந்த கையாத்து, இந்த தொடையாருது, இந்த காலையாருது தடைவிடுங்கிறான். வெளியே சொல்ல முடியல. ஏன் நடந்தது? காரணம் என்ன? இப்படிப்பட்ட அசம்பவங்கள் நடக்காத வடிக்கு தேவ சமூகத்துல யாருடைய இடுப்பு நொறுங்கி பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அதற்காக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் நல்லா இருக்கிற, எனக்கு சம்பளம் மாசம் வருது, நல்ல துணி, நல்ல வீடு, நல்ல கரிசோடு, கவலைப்படாத இருக்கிற. கணக்கு கேட்பார் ஆண்டவர். கிறிஸ்துவ இடத்துல கணக்கு கேட்பார். ஆகவே
சகல அருவருப்புகளை நிமித்தம். அருவருப்பு செய்யணும், அருவருப்பு செய்யட்டும். அக்கிரமம் செய்யணும், அக்கிரமம் செய்யட்டும். நீ அது நிமித்தம் பெருமூச்சு விட்டு உன் இடுப்பு குளிரு, இடுப்பு நுரங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழ வேண்டுமா? அழ வேண்டுமா? அப்படி நீ அழலன்னா உன் நிமித்தம் யார் அழுவாரா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆவியானவர் தாமே வாக்கு கடனாத பெருமூச்சுகளோடு கூட, ஐயோ என் ஜனம் அழிந்து போகிறதே, அழிந்து போற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக யாரும் அழலையே, ரட்சிக்கப்பட்டவன் அழலையே, மனம் திரும்பினவன் அழவில்லையே, தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு என் கரத்தை நிறுத்தும்படிக்கு யாரும் என் கரங்களுக்கு கட்டளை கொடுக்கலையே. ஆவியானவர் நீ நொறுங்கி அழாதது நிமித்தம் உனக்காக பரலோகத்துல தேவன் இன்னைக்கும் அழுது கொண்டிருக்கிறார். சிலுவையில ஜீவனை விட்டவர். வாசித்து பாருங்க. அதுவரை ஆத்மயு మన బలహీనతను గురించి సహాయం చేయుచున్నాడు. நம்முடைய பலவீனங்களில் நம்ம பெருமூச்சு விடாது இருக்கிற பலவீனம், நான் இடுப்பு நொறுங்க அழுது புலம்பாத பலவீனம், நமக்காக ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். யார் அழுவா? யார் அழுவா? உத்தர வேண்டுமானால் தேசத்தில் உள்ள அருவருப்புகளை நிமித்தம், சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விடுகிற மனுஷனை தேவன் தேடுகிறார். பெருமூச்சு, பெருமூச்சு பிளஸ் அழுகை, பெருமூச்சு பிளஸ் அழுகை. అழுகை నువ్వు ఏడ్చి என்னது ప్రలాపించాలని దేవుని యొక్క ఉద్దేశము. నశించిపోయే ఆత్మల కొరకు ఎవరు ఏడుస్తారయ్యా? నశించిపోయే ఆత్మల కొరకు పాతాళానికి, నరక పాతాళంలో పోయి நித்திய நித்திய அந்த நரகத்துல போய் அழுறவங்களை தப்பு வைக்கிறதுக்கு யார் அவர்களுக்காக மனம் இறங்கி அழுவா? சபையே, நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? சபையே, நீ எவ்வளவு நிர்விசாரத்தோடு இருக்கிற? சபையே, நீ இன்னும் மதக்கம் தெளியாம, மயக்கம் தெளியாமல் இருக்கிற. உண்மையில் வருகிற பரிதாபங்கள் பயங்கரமாய் இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தனக்கு மாத்திரமல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தான் சுகபோகமாய் இருக்கிறதற்காக அல்ல. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையே. அல்லேலூயா. நீ தேடின ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, உன் எதிராளி, உன் பங்காளி, உன் இனத்தான், உன் ஜனத்தான் பெறவில்லைன்னா அதற்கு நீ உன் இடுப்பு நொறுங்க. அளவில்லை, கணக்கு கூப்பு கொடுக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. வேதத்தில் அழுத ஒரு சிலரை நான் ரத்தன சுருக்கமாய் சொல்ல பார்க்கிறேன். బైబిల్లో గ్రంథములో ఏడ్చి చూన్న ఒక పరిశుద్ధుల్ని కొందరిని మీకు నేను చూపిస్తాను. చూడండి, వాళ్ళంతా ఎంత పెద్ద పాపం చేసి ఏడ్చినారని చూస్తాము. ఇప్పుడు பிரியமானவர்களே, அழுது புலம்புகிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 4ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తున్నాడు. ఎర్మియా రాసిన పత్రిక 4వ అధ్యాయం 1వ వాక్యం మనం చదువుకుందాం. ఇదే యెహోవా వాక్కు, ఇశ్రాయేలు నువ్వు తిరిగి రాణించిన ఎడల నా యొద్దకే రావలేను. నువ్వు ఇటు అట తిరుగుట మాని సత్యమును బట్టి న్యాయమును బట్టి నీతిని బట్టి தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலே, நீ மனம் திரும்பு. நீ திரும்புகிறதற்கு மனம் இருந்தால் என்னிடத்திலே திரும்பு. எப்படி சொல்றாரு பாருங்க. புறஜாதியை சொல்லல, அந்நியனை சொல்லல, விக்கிரகக்காரனை சொல்லல, வேசி மார்க்கத்தானை சொல்லல. இஸ்ரவேலே, சத்தியம் அறிந்தவனே, மனம் திரும்பினவனே,
தேவ மார்க்கத்தில், வேத மார்க்கத்தில், சத்திய மார்க்கத்தில் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு உலக உல்லாசத்தில் உழுந்து கொண்டிருக்கிறவனே, தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேள். முத்திரை போடுகிறதற்கு 2 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். அடுத்த வாரத்துல முத்திரையினுடைய கொடூரம் என்ன, எந்தெந்த முத்திரை யாருக்கு என்ன பலனை கொடுக்கிறது, தவறாம வந்து பாருங்க. நீங்க தவறி போவீங்கன்னா வார்த்தைகளை விட்டு போயிடுவீங்க. இந்த வசனம் அந்த நாள்ல உங்களுக்கு உதவி செய்யணும்னா இந்த நாள்ல நீங்க சத்தியத்தை கேட்டு ஆகணும். சத்தியத்தை அறிவீர்கள், மந்திரகார விடுதலை ஆக்க மாட்டான், தீர்க்கதரிசி விடுதலை ஆக்க மாட்டான். அல்லேலூயா. சத்தியம் தான் உன்னை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு அநேகர் அற்புதத்தை தேடி அங்கும் இங்க ஓடுறாங்க. பிசாசும் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் கடைசி காலத்துல. ஆகவே அநேகர் பொய்யான அற்புதங்களை போய் தேடி வஞ்சிக்கப்பட்டு முடிவிலே நரக ஆக்கினைக்கு போய் விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனம் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை, நல்ல கவனி, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. பிரைஸ் தி லார்ட். 8வது வசனம், சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். 6வது வசனம், நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்கரத்தை வரப்பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் உன் தன் புதரில் இருந்து எழுப்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியேறாதபடிக்கு அழிக்கப்படும் என்றான். இது நிமித்தம் இரட்டை கட்டிக் கொள்ளுங்கள். இப்ப சொல்றாரு, இப்ப நான் சொன்ன அந்த 2 வசனங்களும் நிறைவேறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இது நிமித்தம், இது நிமித்தம் ఇందుకు గోనెపట్ట కట్టుకొని బోధన చేయుడి, కేకలు వేయుడి, యెహోవా కోపాగ్ని మన మీదకి రాకుండా మానిపోలేదు. இஸ்ரவேலே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேவஜனமே, நீ திரும்புகிறதற்கு மனம் இருந்தால் சரியாய் திரும்பு. இல்லாவிட்டா வராம திரும்பியே போயிரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8வது வசனம் சொல்லுது, இது நிமித்தம் இரட்டை கட்டிக் கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். புலம்பு, முறையிடு, கூப்பாடு போடு. கர்த்தருடைய உக்கிரக கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. நீ வர ஆலயத்துக்குன்னு வர, ஆண்டவரை பார்க்கணும்னு வரையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக வரையா? யோசித்துப்பா. அல்லேலூயா. இந்த கூலிக்கு மாரடிக்கிறவங்க, கூலிக்கு ஆடுறவங்களை பாத்துக்கிறீங்களா? துட்டுக்கு ஆடுறவங்க தெரியாது இல்ல? சில பணக்கார வீட்டுகள் எல்லாம் அவங்க பணத்தோடு வாழ்ந்துருவாங்க, ஜனத்தோடு வாழ மாட்டாங்க. அவங்க பணம், அவங்க வீடு, அவங்க பொருள், அவங்க உத்தியோகம், அவங்க வாழ்க்கை. அவங்களுக்கு முடிவுன்னு வரும்போது ஒரு புள்ளியோ 6 புள்ளியோ வீட்டுல இருக்கும். இவங்க எப்படி தனிமையோ அவதே மாதிரி அந்த புள்ளியும் தனிமையா இருப்பான். சாவுன்னு வரும்போது 4 பேர் வேணும் தூக்குறதுக்கு. அப்ப அந்த சாவை தூக்கிட்டு போற வரைக்கும் அந்த சாவை சுத்தி ஒரு 10 பேரா உட்காந்து புலம்பணும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. இதுக்கு கூலிக்கு அழறதுக்காக பேசுவாங்க. துட்டுக்கு ஒப்பாரி வைக்கிறவங்க, இந்த பணத்துக்கு ஒப்பாரி வைக்கிறவங்கள பாத்துக்கிறீங்களா நீங்க? இங்க கம்மி, தமிழ்நாடு சைடுல அதிகம் அந்த மாதிரி சூழ்நிலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டு எல்லைக்கு ஆண்ட வராதுக்கு முன்னே பெறவ ஆரம்பிப்பாங்க. ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு பெறாவல். அல்லேலூயா. அப்படி அழுது புலம்பி 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 அங்க வந்து இருக்கிறவங்க கண்ணுல எல்லாம் தண்ணி கொட்டுற மாதிரி இவங்க செத்தவங்களுக்காக அழ மாட்டாங்க. இவங்க யாருக்காக அழுதுருப்பாங்க? இவங்க கூலிக்கு வந்து இங்க அழுதுட்டு கொஞ்ச நேரம் டைம் பார்ப்பாங்க. 1 மணி நேரம் அழுதுக்கிறோம், ஒண்ணு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அப்படி வந்து அந்த வீட்டுக்காரரை போட்டு,
இப்போ இவ்வளோ நேரம் அழுது சாப்பாடு முதல்ல போய் இப்போ நம்ம வீட்டில் அப்பம் சேர்த்து போனால் நம்ம சாப்பிட்டு வந்து அழுதுப்போமா? சாப்பாடு பிடிச்சி வேண்டி பலவந்தம் பண்ணாலே போக மாட்டோம். அல்லேலூயா. அவங்களுக்கு சகலமும் நடக்கணும். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா அவங்களுக்கு பாட்டில் கூட அங்கே சப்ளை பண்ணணும். அதை அடிச்சுட்டு அந்த கிக்கல் தான் வந்து அங்கே அழகாக போய் கழணும். அல்லேலூயா. இப்ப நீ கூலிக்கு அழறியா இல்ல உண்மையா அழறியா? ஆண்டவர் சொல்றாரு, அருவருப்புகளை நிமித்தம் நீங்க அலறி அழ வேண்டும். அல்லேலூயா. இந்த தேசத்துல அழிவு வரப்போகுது. இந்த தேசத்துல நாசமோசம் வரப்போகுது. அல்லேலூயா. தேசம் சிறைப்பட்டு போக போகுது. தேசம் ஆளும் போது நீ என்ன பண்ண போற? அல்லேலூயா. உன்னை காவலாளனாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படுத்தினவர்களுக்கு காவலாளனாயிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இது நிமித்தம் இரட்டை கட்டிக் கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. இதை அறிந்து பைபிள்ல ஒரு 3 பேர் அழுறாங்க பாருங்க. யார் யாரு? பிரைஸ் தி லார்ட். நெகேமியா அழுறான். எதை நிமித்தம்? எங்கிருந்து அழுகிறான்? நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல நீங்க 4வது வசனம் 5வது 6வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நெகேமியா இருக்கிறது சூசன் அரண்மனையில இருக்கிறான். ராஜ கொலு மண்டபத்துல இருக்கிறான். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். என்ன ராஜா சாப்பிடுவாரோ அதெல்லாம் இவரு டெஸ்ட் பண்ணும். இவர் QCO, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் இவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பணிவுல இருக்கிறவனுக்கு அழுகை எப்படி வரும்? புலம்பல் எப்படி வரும்? என்ன காரணம்? எருசலேமின் நகரம் சிறைப்பட்டது என்பதை கேள்விப்படுகிறார். எருசலேமு ప్రాకారములు పడదోయబడినది, దాని కుమ్మములు అగ్ని చేత కాల్చబడినది అనే ఒక చేయి నాతో చెప్పుని. ఈ మాటలు విన్నప్పుడు నేను కూర్చుండి ఏడ్చే ఈ దినములు, కొన్ని దినములు దుఃఖముతో ఉపవాసము నుండి ఆకాశమండలి యొక్క దేవుని ఎదుట విజ్ఞాపన చేసింది. హల్లెలూయా. எப்படி విజ్ఞాపన பண்ணாரா? ఎట్లనగా, ఆకాశమందు ఉన్న దేవా యెహోవా, భయంకరుడైన గొప్ప దేవా, నిన్ను ప్రేమించి నీ ఆజ్ఞలను అనుసరించి వారితో నిబంధనను స్థిరపరిచేవాడా, నీ చెవి యొక్కి నీ నేత్రములు తెరిచి నీ సన్నిధిని దీవారాత్రములు నేను చేసిన ప్రార్థనని అంగీకరించుము. హల్లెలూయా. நெகேமியா எங்க பாவம் செய்தான்? நெகேமியா எங்க அக்கிரமம் செய்தான்? நெகேமியா மனைவி துரோகம் பண்ணாளா? நெகேமியா பிள்ளைங்க அக்கிரமம் பண்ணாங்களா? இல்லையே. பின்ன நெகேமியாவுக்கு இந்த துக்கம் எப்படி வந்தது? வேதத்தில் அதை அவனை குறித்து வாசிக்கிறோம் பாருங்க. எருசலேமின் நகரம் சிறைப்பட்டு போனது என்பதை கேட்டு அதனுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அவருடைய வாசஸ்தலங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்கிற இந்த வார்த்தை 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் வாங்க. 1 மணி நேரம் உபவாசம், ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் வாங்க. நெகேமியா எப்படி புலம்பரா இருப்பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள்
உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெபம், உட்கார்ந்து உபவாசித்து துக்கித்து அழுது புலம்புகிற ஜெபம் உன் வாழ்க்கையில உண்டா? பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாவுக்களுக்காக நாம் பாதப்படுகிற சபையாய் இருக்கிறோமா? அப்படி செய்து மனம் திரும்பி பாருங்க. இந்த சபையை தேடி ஜாதிகள் புறப்பட்டு வரும், விசாரித்து கொண்டு வருவார்கள். அங்கே விடுதலை இருக்குதாமே, அங்கே அற்புதங்கள் இருக்குதாமே, அங்க சத்தியம் இருக்குதாமே. அந்த சத்தியம் எங்களை இந்த இக்கட்டுக்கும் அழிவுக்கு விலக்கி காக்குதாமே. நெகேமியாவுக்கு அடுத்து அழுதது யார்? தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் சீக்கிரமாய் வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம். స్తోత్రం. మాదీయుడగు అహష్వేరోషు యొక్క కుమారుడైన దర్యావేషు కల్దీయుల పైన రాజాయను. అతని ఏలుబడిలో మొదటి సంవత్సరమందు దానియేలును నేను యెహోవా తన ప్రవక్తయగు యిర్మీయాకు సెలవిచ్చి తెలియజేసినట్లు యెరూషలేము పాడుగా ఉండవలసిన 70 సంవత్సరములు, యెరూషలేము పాడుగా ఉండవలసిన 70 సంవత్సరములు సంపూర్తి అయ్యుచున్నవని గ్రంథము వలన గ్రహించుదును. అంతటా నేను గోనెపట్ట కట్టుకొని తూలి తలపైన వేసుకొని ఉపవాసం ఉండి ప్రార్థన విజ్ఞాపనలు చేయగా ప్రభువగు దేవుని ఎదుట నా మనసును నిబ్బరము చేసుకుంటేనే. நல்ல கவனிங்க. உங்கள் இருதயம் எதன் மேல நிబ్బரமாய் இருக்கிறது? நீ எதை நிமித்தம் அழுது அலறி கொண்டிருக்கிறாய்? இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை போதலையே, இன்னும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, இன்னும் என் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நிறைவேற்றலையே. வாழ்க்கையில ஒரு நாள் பொழுதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. மாம்சத்தின் கிரியைகள் 1000 வருஷம் நீ வாழ்ந்தாலும் அது ஒரு நாள் பொழுதுதான் இருக்கும். அனுபவிச்ச மாதிரி இருக்காது, அது மாயை. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்தாலும் 1000 வருஷம் தேவனுக்கு முன்பதாக ஆளுகை செய்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களிலே அறிந்து கொண்டே நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினால விண்ணப்பங்களினால தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நம்ம முகத்தை கவனிங்க. தானியேல் தேவனுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பினான். உபவாசம் பண்ணி அழுது புலம்பி ஜெபிக்க தேசத்திற்காக. எது நிமித்தம் அப்படி பண்ணினான்? 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். எப்படி பாருங்க, அருவருப்புகளை நீ அகற்றாவிட்டால், அருவருப்புகளை நிமித்தம் அலறாவிட்டால்,
அருவருப்புகளை நிமித்தம் அலறி அழாவிட்டால் ஒரே நாளில ஒரு தேசத்துக்கு கர்ப்ப வேதனை வருகிறது போல தேவனுடைய நாள் வரும். யார் தாங்க கூடும்? யார் சகிக்க கூடும்? அல்லேலூயா. நெகேமியா அழுதா, எஸ்தர் அழுதா, தெபோராள் அழுதா. அல்லேலூயா. தானியேல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். எரேமியா அழுறா. எப்படி அழுறாரு பாருங்க. எரேமியா 9:1 வசனம் சொல்லுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். என் குமார்த்தி, இஸ்ரவேலின் குமார்த்தி, எருசலேமின் குமார்த்தி நிமித்தம் என் கண்கள் குலமானால் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. వసలు ఉందా? నా జనులలో మతమైన వారిని గురించి నేను దివారాత్రము కన్నీరు విడిచినట్లు నా తల జలమయము గాను నా కన్నులు కన్నీరు యొక్క ఊటగాను. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். நான் எப்பொழுதுமே அழுதுட்டு இருப்பேன். எனக்கு சந்தோஷமே வேண்டாம் பூமியில. அல்லேலூயா. இயேசுவும் மாம்சத்தில் வந்த காலத்தில் அழுறார் பாருங்க எருசலேமை பார்த்து. லூக்கா 19:41-44 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எருசலேமை பார்த்து லூக்கா 19వ అధ్యాయము పట్టణమునకు సమీపించినప్పుడు లూకా 19:41-44 அவர் பட்டணத்துக்கு சமீபித்த போது நகரத்தை பார்த்து దానిని చూసి నీవును నీ దినమందైనదు சமாதானத்துக்குரிய சங்கதிகளை சிந்திக்காது போனதென்று. நகரமே, பட்டணமே, ஸ்தோத்திரம். உனக்கு கொடுத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாய் இருக்குமே. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு முன்பதாக, அது உன் கண்களுக்கு அழுது புலம்புறதே உன் கண்ணுக்கு மறைவா போயிடுச்சு. உனக்கு பெருமூச்சு விட்டு அழ தெரியலையே. நீ கண்ணீர் விட்டு அழுகிறதற்கு பழகி கொண்டால் உனக்கு நலமா இருக்குமே. இப்ப அழலன்னா நரகத்துல முடிவில்லாத கண்ணீர் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் நகரமே, உனக்கு கொடுக்கிற இந்த நாளில நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடலன்னு சொன்னா, சமாதானம் இல்லாத ஒரு படுக்கை உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது பாதாளத்துல படுக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. அங்க ஓய்வில்லாத கண்ணீர், ஓயாத கண்ணீர். அங்க அக்கினி அழியாது புழுவும் சாகாதே. ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ண போற? உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும். 44வது வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தாரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றான். 42வது வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாட்கள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாததினால் அறிந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் நகரத்தை பார்த்து. இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அவர் சமீபமாய் வந்தபோது 41வது வசனம், நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விடணும்னா இயேசு பாவம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டாரா? அவர் கண்ணீர் விட இயேசுவையே அழ வச்ச உலகமே உன்னை சும்மா விடுவாரா? அல்லேலூயா. ஆகவே எருசலேமின் அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அலறி அழுங்கள். அல்லேலூயா.
யாக்கோபு சொல்றான், சீக்கிரமா வாசிங்க, இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. எப்படி? వ్యాకులపడుడి, దుఃఖపడుడి, ఏడువుడి, మీ నవ్వు దుఃఖమునకును మీ ఆనందమును చింతనకును మార్చుకొనుడి. எப்படி? 8வது வசனம், தேவனிடத்திலே சேருங்கள், தேவனுடைய எதுக்கு రండి, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார். பாவிகளே, உங்க கைகளை கழுவுங்கள், சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல், நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? నీవు ఎవడవు? ఎవడివే నువ్వు? ప్రైజ్ ది లార్డ్, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், நீங்கள் துயரப்படுங்கள். வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நீதிமொழிகள் 5:11-14 பார்க்கும்போது, முடிவிலே உன் மாம்சமும் నీ శరీరమును జీవించినప్పుడు అయ్యో ఉపదేశమును నేను త్రోసివేసి తిని, கவனிங்க, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவடையும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மன அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ள சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அந்த நாள் நெருங்காததற்கு முன்னே கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவாரு. அல்லேலூயா. நீ நெருங்கலன்னா அவருடைய உக்கிரக கோபம் உன் மேல மூழும் போது நீ நொறுங்குவாய். ஆகவே நீ மனம் திரும்புவதற்கு மனம் இருந்தால் மனம் திரும்பு. அல்லேலூயா. 12:30 மணி முடிந்தது. நானும் பிரசங்கத்தை முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? எருசலேமின் அருவருப்பு உன்னிலிருந்து வெளியே போக வேண்டுமானால், எருசலேம் அருவருப்பு உன் இல்லத்திலிருந்து வெளியே போக வேண்டுமானால், எருசலேமின் அருவருப்பு உன் உள்ளத்திலிருந்து வெளியே போக வேண்டுமானால், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும்
உங்கள் முழு இருதயத்தோடும் புலம்பலோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அழுகையோடு புலம்பலோடு உபவாசத்தோடு என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க அப்படி திரும்பினா இப்பொழுது அழுகிற நீங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ఇప్పుడు ఏడ్చుచున్న మీరు ధన్యులు. వాసింగ 6:21 కనుక ఆయనను సారీ దుఃఖ 6:21 స్తోత్రం. ఇప్పుడు ఆకలి కొనుచున్న మీరు ధన్యులు, ఇప్పుడు ఆకలిగా ఉంచున్న మీరు ధన్యులు, మీరు తృప్తిపరచబడుదురు. ఇప్పుడు ఏడ్చుచున్న మీరు ధన్యులు, ఇప్పుడు ஏற்றுச்சுన్న ஆகவே இப்ப அழுது புலம்பு. இப்ப நகைக்கிற நீங்கள் பிற்பாடு அழுவீர்கள். இப்ப அழுகிற நீங்கள் பிற்பாடு நகைப்பீர்கள். உன் வாழ்க்கையில் எது முக்கியம்? பிரைஸ் தி லார்ட். ஆகவே எருசலேமின் சகல அருவருப்புகளை நிமித்தம் அலறுங்கள், கர்த்தரை நாம் சமீபித்திருக்கிறோம். இப்பொழுது அழுகிற நீங்கள் చదువునైనా ఇప్పుడు ఆకలి కొనుచున్న మీరు ధన్యులు, మీరు తృప్తిపరచబడుదురు. ఇప్పుడు ఏడ్చుచున్న మీరు ధన్యులు, మీరు నవ్వుదురు. మీరు నవ్వుదురు. காரணம் என்ன? யோவான் 16:20 சொல்லுது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பாஸ்டர் வாசலை திறந்து வைத்து உபவாச கூட்டம் நடத்துறார், வர்றதில்லை. சபையை திறந்து வைத்து லைட்டை போட்டு வச்சு 2000 ரூபாய்க்கு லைட் வாங்கி இருக்கிறார். போக்கஸ் லைட் உங்களுக்கு வெளியே வைக்கிறமா வழியில வர்றதுக்கு? அற்பமா நீ நினைக்கிற ஆன்லைன் பிரேயருக்காக பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாங்க பிரயாசப்படுறோம். இதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்கும் போது தெரியும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. మీరు ఏడ్చి ప్రలాపింతురు గాని, మీరు ఏడ్చి ప్రలాపింతురు గాని లోకము సంతోషించును. మీరు దుఃఖింతురు గాని, మీరు దుఃఖింతురు గాని మీ దుఃఖము సంతోషమగునని మీతో నిశ్చయముగా మీ దుఃఖము సంతోషమగునని మీతో నిశ్చయముగా చెప్పుచున్నాను. அல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலத்துல கர்த்தர் அதை மாற்ற போகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும் பொழுது அந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல வரும் பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கா படி இல்லாமா? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பலன் என்ன? எருசலேமின் பாழ்கடிப்புகளின் நிமித்தம் இடுப்பு நொறுங்கி பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியிலே தேவன் எதற்காக முத்திரை போடுகிறார்? அது இல்லாதவருடைய கதி என்ன? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறதற்காக எங்கள் ஆத்துமாவை துக்கங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எருசலேம் பாழாய் போனது நிமித்தம், என் சகோதரி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம், ஐயோ என் தேசத்தின் பாவங்களும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் வேசிதனங்களும், ஐயா என் தேசத்தின் மேலே எங்க குடும்பங்களின் மேல் எங்க பிள்ளைகளின் மேல பேரழிவை கொண்டு வராதபடிக்கு அதற்காக புலம்பி அழுகிறதான கண்ணீர் நிறைந்த கண்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து
இடுப்பு நொறுங்கி பெருமிச்சு விட்டு அழுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எரேமியா அழுது உபவாசமிட்டு புலம்பினது போல, தானியேல் பாவ அறிக்கை செய்து கண்ணீர் விட்டு அறிக்கை செய்து ஜெபித்தது போல, எருசலேம் நகரத்தை பார்த்து நீர் கண்ணீர் விட்டு அழுததை போல, என் அருகாமையில் இருக்கிற என் ஜனங்களுக்காக, என் இந்தியா தேசத்திற்காக, என் பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவத்தை என் சபைக்கு தாரும், எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீர். இன்றைக்கு வந்து இடத்துல மண்டியிட்டு மன்றாடி இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புத அடையாளங்களின் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நித்திய ராஜ்யத்திற்கென்று சத்தியவான்களை இவர்களை நீர் முத்திரை போட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை தேவன் செய்வீராக. சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்புகிற பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்தி வந்த ஆத்துமாக்கள் அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து பல தடப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சித்துக் கொண்டு வரும்படிக்கு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்துமாவே, உள்ளமே, ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. விளையாட்டோராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசம் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் தங்கி இருந்து பாதுகாப்பதாக. ஆமென். அல்லேலூயா.